உங்கள் விஜய். அடுத்த விருதும் மிக முக்கியமான விருது. ஏன்னா சினிமா என்கிற ஒரு மிகப்பெரிய இந்த கனவு தொழிற்சாலைக்குள் வருதல் என்பதே மிகப்பெரிய கனவு. ஆனால் அதற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தல் என்பது எல்லாராலும் செய்துவிடக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லிட முடியாது. அந்த வகையில் தன்னுடைய வாழ்நாளை, தன்னுடைய உழைப்பை அத்தனையையும் சினிமாவுக்காக அர்ப்பணிக்கிறவர்களுக்கு ஒரு விருது விஜய் அவார்ட்ஸில் உண்டு. கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா, தமிழ் சினிமாவுக்கு சிறந்த பங்களிப்பை கொடுத்தவர் என்று ஒவ்வொரு வருடமும் ஒருவர் தேர்வு செய்யப்படுகிறார். அந்த விருதை வழங்குவதற்காகவும் அறிவிப்பதற்காகவும் நாம் அழைப்பது இந்தியாவின் மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான திரு சங்கர் அவர்களை. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சங்கர். எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிற ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு அவார்ட், கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா. யாருக்கு அந்த விருது? அண்ட் இதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுற அதுக்கு முன்னாடி அந்த ஒரு சில நொடிகளில் அவரை பற்றி ஒரு அழகான ஒரு ஆடியோ விஷுவல். இம்மண்ணில் பிறக்கும் எவரும் ஏதேனும் ஒரு திறமையோடு தான் பிறக்கிறார்கள். இதில் தனக்கிருக்கும் திறமை எது என்பதை துல்லியமாக அடையாளம் கண்டுகொள்ளும் ஞானமுள்ள எவரையும் இந்த உலகம் அண்ணாந்துதான் பார்க்கும் என்பது வரலாறு. அந்த ஞானம் நம் நாயகனுக்கு அன்றே இருந்தது என்பதை நம்மால் இன்று உணர முடிகிறது. திரையுலகில் முகபாவங்கள் மட்டும்தான் நடனம் என்றொரு காலம் இருந்தது. அன்று எவரும் அறிந்திருக்கவில்லை அதை உடைத்தெறிய ஒரு புதுமுகம் வரப்போவதை. 1956 அதுவரை திரையுலகம் இருந்த தவத்திற்கு கிடைத்தது ஒரு வரம். நடன இயக்குனர் திரு சுந்தரம். ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்களின் முதல் படைப்பான நீர்க்குமிழியில் நடன இயக்குனராக அறிமுகமானார் திரு சுந்தரம். சுந்தரம் சார் அவர்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய பழைய பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு புதுசாக யாராவது புது டான்ஸ் மாஸ்டர்ஸ் எடுத்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இட்ஸ் a gift. காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் வந்தபோது அதில் ஏற்பட்ட ஒரு வித்தியாசம் தமிழ் திரையுலகின் நடன அமைப்பையே மாற்றி அமைத்தது. அதில் இவரும் சம்பந்தப்பட்டிருந்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி, ஹிந்தி என பல மொழி எல்லைகளை கடந்தும் எண்ணிக்கையில் 10,000 பாடல்களை கடந்தும் விரிந்து கொண்டே போகின்றது இவரின் எல்லைகள். ஆரம்ப கட்டத்தில் டான்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப கூச்சமான ரொம்ப கஷ்டமான விஷயம். பிரபுதேவா ஆடுற மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்தா நம்ம நிலைமை இருந்தாங்க. ஆனால் டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம் இந்த ஹீரோக்கு இந்த மூமெண்ட் வரும் நல்லா ஸ்டடி பண்ணி இந்த ஹீரோக்கு இந்த மூமெண்ட்டை சூட் ஆகும் அழகாக வைப்பார். 1994 வருடம் திருடா திருடா படத்திற்காக சிறந்த நடன இயக்குனருக்கான தேசிய விருதை பெற்றார் திரு சுந்தரம் அவர்கள். அது மட்டுமின்றி சிறந்த நடன இயக்குனருக்கான 3 மாநில விருதுகளையும் வாங்கி குவித்தவர் திரு சுந்தரம் அவர்கள். சுந்தரம் மாஸ்டர் எனக்கு யாருங்கிறது சொல்கிறேன். எனக்கு அண்ணன் ஒரு எப்படின்னா தங்கப்ப மாஸ்டர் அவர் கூட அசிஸ்டண்ட்டாக இருந்து வேலையை விட்டு வேலைக்கு இவர் மாஸ்டர் ஆனதுக்கு பிறகு ஆள் கிடைக்காம தேடி என்னை தேடி பிடிச்சாரு. ஸோ இவருக்கு அடுத்து அந்த பொசிஷனில் போனவன். என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க இப்போ தங்கப்ப மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் இருந்தார்ல, இப்போ அவரில் நான் தான் அந்த வேலையை பண்ணுறேன்னு பெருமையாக சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கும் கூட சொல்வேன். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், NT ராமராவ், நாகேஷ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன், சிரஞ்சீவி, நாகார்ஜுன போன்ற தென்னிந்திய திரையுலக ஜாம்பவான்களுக்கு மிக அதிகமாக பணிபுரிந்த நடன இயக்குனரும் இவர். He has been such a wonderful and respected and appreciated sought after choreographer. திரு கே பாலச்சந்தர், திரு மகேந்திரன், திரு மணிரத்னம், திரு சங்கர் என திரையுலகின் பெரும்பாலான மிகப்பெரிய வெற்றியாளர்களின் முதல் திரைப்படத்தில் நடன இயக்குனராக பணியாற்றிய அதிசயத்தக்க சாதனைக்கும் சொந்தக்காரர் திரு சுந்தரம்.
நான் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி டான்ஸ் பண்ணுறேன்னா தட்ஸ் ஃபார் சுந்தரம் மாஸ்டர். ஐ ஃபீல் ப்ரவுட் டு ஹேவ் ஒர்க் வித் ஹிம். ஐ எம் ஸோ ஹாப்பி மாஸ்டர். நாங்கள்லாம் அப்பா மாதிரி நினைக்கிற தங்கப்ப மாஸ்டர்கிட்டையும் வேலை செஞ்சுருக்கேன், இவர்கிட்டையும் வேலை செஞ்சுருக்கேன், இவர் மகன்கிட்டையும் வேலை செஞ்சுருக்கேன். நான் திறமையான ஒரு ஆளுங்கிறத விட திறமையை தேடி போய் மதிக்க தெரிந்தவர் சுந்தரம் மாஸ்டர். மேலும் தான் சார்ந்திருக்கும் துறையின் மீது தனக்கிருந்த அர்ப்பணிப்பின் காரணமாக தன் மகன்களான ராஜு சுந்தரம், பிரபுதேவா மற்றும் நாகேந்திர பிரசாத் என்ற 3 வைரங்களை கொண்டு நடனத்துறையை அலங்கரித்த ஒப்பற்ற கலைஞர் திரு சுந்தரம். இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இத்தனை தலைமுறைகள் கடந்தும் எப்படி இன்றும் இவரது நடனம் ரசிக்கப்படுகிறது என்ற கேள்விக்கான விடையை ஆராய்ந்த போது கிடைத்தது ஒரு பதில். அது என்னவெனில், அன்று முதல் இன்று வரை இவர் குறிப்பிட்ட ஒரு தாளத்திற்கு ஏற்றபடிதான் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த தாளம் வேறொன்றுமல்ல, நம் இதய துடிப்பின் லப்டப் ஓசைதான். இன்னும் இவர் பல்லாண்டு பல்லாண்டு தன் கலை பயணத்தை தொடர தன் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் ஸ்டார் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது படத்தில் வந்து ஆர்டிஸ்ட் கால் ஷீட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சுந்தரம் மாஸ்டர் கால் ஷீட்டை வாங்கணும். ஏன்னா அவர் அவ்வளோ பிஸி, அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டார், லேஸில் எந்த படம் ஒத்துக்க மாட்டார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் அவர் வீட்டுக்கு அலைஞ்சிருக்கோம் அவருடைய கால் ஷீட் வாங்குறதுக்காக. ஏன்னா அப்படி அவருடைய ஒவ்வொரு பாடலும் பார்த்துட்டு பைத்தியம் பிடிச்சி போய் இல்லை லைக் சுந்தரம் மாஸ்டர் வந்து நம்ம படத்தில் பாட்டு பண்ணணும். நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறமும் ஃபஸ்ட்டு யார்கிட்ட கால் ஷீட் வாங்கணுமோ இல்லையோ சுந்தரம் மாஸ்டர் போய் எல்லா பாட்டும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாலும் எல்லா பாட்டும் பண்ண மாட்டார். ஒரு பாட்டு போயிடும், அப்புறம் அடுத்த பாட்டு போய் கேட்போம், அதுவும் பண்ண மாட்டார், வேறு பிஸியாக இருப்பார். இப்படி ரொம்ப டிமாண்ட் அவருக்கு. ஏன்னா ரொம்ப சூஸியாக தான் பண்ணுவார் பாட்டெலாம். அப்படி எனக்கு என்னுடைய ஃபஸ்ட் படத்துலேயே அவர் தான் வேணும்னு அடம் பிடிச்சி ஒரு 2 பாட்டு பண்ணி கொடுத்தாரு. அது வந்து இந்த ஒட்டகத்தை கட்டிக்கோ பாட்டு. அந்த பாட்டில் இப்போ அவர் ரொம்ப சீனியர், அவரை பார்த்தாலே எங்களுக்கு பயம். அவர்கிட்ட போய் ஏதாவது மூமெண்ட் வந்து இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்குறதுக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு, மாஸ்டர் இந்த ஒட்டகத்தை கட்டி கொள்ளும்போது இந்த மூமெண்ட் கொஞ்சம் ஒட்டகம் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு திரும்பி ஒரு பார்வை பார்த்தாரு. ஐயோ அதை திட்ட போகிறாருன்னு பயந்தோம். அவ்வளோதானே, வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷத்தில் அந்த ஒட்டகம் மாதிரியே ஒரு மூமெண்ட் கம்போஸ் பண்ணி காமிச்சார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மாஸ்டர். எவ்வளோ வயசில் சின்ன டெக்னீஷியனாக இருந்தாலும் புது டைரக்டராக இருந்தாலும் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அதை சிறப்பாக கொண்டு வரணுன்ட்டு ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மாஸ்டர். அதேமாரி அடுத்து வந்து 7 அதிசயங்களை வச்சு ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னோடனே என் மனசில் முதல்ல வந்து சுந்தரம் மாஸ்டர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஒரு கான்செப்டே, ஒரு அதிசயன்ற ஒரு கான்செப்டை வந்து கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய அனுபவம் வேணும். அப்படிங்கிறதுனால நான் மாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். அந்த சாங்கும் மாஸ்டர் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. மெயினாக அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அந்த ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து அப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வாங்குவார் டான்ஸில். ஏன்னா டான்ஸில் எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் பயப்படாமல் அவர் திட்டுவார். எக்ஸ்ப்ரெஷன் வரலன்னா என்ன எக்ஸ்ப்ரெஷனே வரல அப்படின்னு சொல்லி கோச்சுக்குவார். ஆனால் கடைசியில் ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை வாங்கிடுவார் ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து. இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட சுந்தரம் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வரும்படி பணிவன்புடன் அழைக்கிறேன். சுந்தர மாஸ்டரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவர் 95, 96க்கு அப்புறம் எவ்வளோ படம் பண்ணுறோங்கிற கணக்கெல்லாம் வச்சுக்க முடியாமல் 1000 தாண்டினவுடனேயும் போதும் இனிமேல் கணக்கெல்லாம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய கெரியரை தொடர்ந்து எடுத்துகிட்டு போனவர்.
கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா அப்படிங்கிறது தன்னை மட்டும் சினிமாவுக்குள் அர்ப்பணித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற அளவோடு கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளையும் இந்த சினிமாவுக்குள் கொண்டு வந்து அவர்கள் மூலமாகவும் நிறைய பேரை உருவாக்கணும்னு பிரபுதேவா, ராஜு சுந்தரம், நாகேந்திர பிரசாத் இப்படி எல்லோரையும் சினிமாவுக்குள் கொண்டு வந்து அவர்கள் மூலமாக நிறைய நடன கலைகளை கொண்டு வந்து இன்றைக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய எந்த நடனம் ஆடுகிறவரும் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து பயின்றவர் என்றொரு மாபெரும் சாதனையை நிகழ்த்திய சுந்தரம் மாஸ்டர் இஸ் ஹியர். இந்திய அளவில் மிகப்பெரிய நடன இயக்குனர் என்ற பெயர் எடுத்தவருக்கு இந்த மிகப்பெரிய விருது வழங்கப்படுவது உண்மையிலேயே பெருமையான விஷயம். அண்ட் மாஸ்டர், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஆட தான் தெரியும், பேச தெரியாது. கவலைப்படாதீங்க, எங்களை மாதிரி நிறைய பேருக்கு பேச மட்டும்தான் தெரியும், ஒரு சிலருக்கு மட்டும்தானே ஆட தெரியும். இப்போ இங்கே இருக்கிற பாலு சார், பாலச்சந்தர் சார், சங்கரை நான் வந்து சங்கரன் கூப்பிட்டதில்லை, சின்ன பையன்தான் கூடுவேன். இன்னொருத்தர், அவர் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், மணிரத்னம். இந்த 3 டைரக்டருங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அதாவது முதல்ல வரும்போது மோதல் கையில் கூட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. 2 பேர் கையில் நான் கூட்டுப்பட்டிருக்கேன். ஒன்று எம்ஜிஆர், கிரேட் பாலு சார். அதே மாதிரி இந்த ஜாம்பவான்களில் நிறைய பேர் இருக்காங்க. இவர் ஒரு ஜாம்பவான், இது ஒரு ஜாம்பவான், மணிரத்னம். இது எல்லாமே சினிமா இண்டஸ்ட்ரியில், சினிமா வரலாறுல மறக்க முடியாத ஜாம்பவானுங்க இருக்காங்க. கிரேட் எஸ்.எஸ். வாசன் சார், பி.ஆர். பந்துலு சார், ஜோசப் தலியல் சார். ஜாம்பவானங்கன்னா இவங்க நம்ம இண்டஸ்ட்ரி போகிற வரைக்கும் மறக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட்டு அதில் இன்னும் என்னை முதல்ல மாஸ்டராக ஒர்க் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ண சொன்னவர் எம்ஜிஆர். நம்ம நாகேஷ் நண்பர் பாலு சார்கிட்ட சொல்லி முதல் படம் நீர்க்குமிழி, அவருக்கு முதல் படம், எனக்கு முதல் படம், நாகேஷுக்கு முதல் படம். அந்த படத்துக்கு நீங்கள் நீர்க்குமிழி படத்துக்கு தான் முதல்ல ஒர்க் பண்ணேன். அந்த நீர்க்குமிழி படம் 4 hours, 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணிக்கு முடிச்சு போச்சு. சென்சார் கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாட்டு எடுத்ததுக்கப்புறம் 4 மணி நேரத்தில் எடுத்த பாட்டு தான். அந்த மறக்க முடியாது. அவருக்கு தெரியுமா தெரியாது தெரியல. பட்டு ரொம்ப நாளாக பாலு சார்கிட்ட ஒன்று கேட்கணுன்னுட்டு. கேளுங்க, இங்கே தான் இருக்கார். கேட்கலாமா? கேளுங்க, இங்கே தான் இருக்கார். கேட்கலாம் மாஸ்டர். ஏன்னா எனக்கு உரிமை இருக்குது. பிரகாஷ் ராஜுக்கு எப்படி உரிமை இருக்குது, அதுக்கு மேலே எனக்கு உரிமை இருக்குது. இவர் பாலு சார் எங்கே பேசினாலும், எங்கேயாரும் இந்த மாதிரி விழாக்களில் பேசும்போது பாலு சார் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாரான்னு எல்லா விழாக்களையும் நான் அட்டன் பண்ணுவேன். ஆனால் இவர் என்னை பற்றி எப்போவுமே சொன்னதே இல்லை இது வரைக்கும். அது ஏன் எனக்கு தெரியல. அது இன்னைக்கு நான் கேட்குறேன், அவர் சொல்லணும். அவர் சொல்கிறத பற்றியெல்லாம் யார் யார் தெரியுங்களா? அமீர் ஜானு, சுரேஷ் கிருஷ்ணா, பிரகாஷ் ராஜ், இவங்க பற்றி தான் நான் என்னுடைய சிஷியனுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 4 மணி நேரத்தில் எடுத்த பாட்டு டான்ஸ் மாஸ்டரு, அதை என்னை பற்றி இதுவரைக்கும் அவர் சொன்னவே இல்லை. ஏன் எனக்கு தெரியல. மைக்கை கொடுங்க, அவர்கிட்ட நான் கேட்கணும். சுந்தரம் சார், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். நீங்களே சொன்னீங்க, மற்றவங்களாம் என்னுடைய அசிஸ்டன்ஸை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை எப்படி நான் அசிஸ்டன்ட் சொல்ல முடியுமா? நீங்கள் யார்? எங்கேயோ இருக்கிறவர்ல, அதனால தான் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. கடவுளை பற்றி யாராவது சொல்லுவாங்களா? சார், நான் முதல்ல சொல்லிட்டேன் சார். உங்கள் கையால் குட்டப்பட்டதுக்கு அப்புறம் தானே சுந்தரம் மாஸ்டர் வெளியில் தெரியும். அதுக்கு படுறதுக்கு முன்னாடி அஸ்டண்ட்டு தான். நான் கூட தங்கப் மாஸ்டர் கிட்ட அஸ்டண்ட்டு. சரி, குட்டனவோ குட்டினேன் விடுங்க, அதை பற்றி பரவாயில்ல. கடவுளை குட்டின மாதிரி நினச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். அதனால தான் என்னை சொல்ல முடியல. நீங்கள் ஒருவேளை என் கண்ணுக்கு முன்னால் இருந்திருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேனோ என்னவோ தெரியல. எப்படியோ வாழ்க. நீங்கள் எப்படி
எல்லாரும் சொன்னாங்க எவ்வளவு ஜெனரேஷன் ஆஃப் டான்சர்ஸை உண்டு பண்ணியிருக்கிறேன். எவ்வளவு ஜெனரேஷன், எவ்வளவு பீப்புள், எவ்வளவு டான்சர்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இப்போ சொல்கிறேன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஹேட் இல்லை, எனக்கு ஹேட் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ சார். நன்றி சார். மாஸ்டர், ஜெனரேஷன்ஸை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மாஸ்டர், நீங்கள் மட்டும் உங்களுடைய பங்களிப்பை இங்கே கொடுக்காம உங்களுடைய தலைமுறையவே இந்த நடனத்துறைக்காக நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கீங்க. அந்த காலத்துலலாம் மாஸ்டர் ஒரு பெரிய பாப்புலரான பர்சனாக இருந்தால் அவங்களுடைய பிள்ளைகளை பெரிய அளவுக்கு சினிமாவுக்குள்ளே கூட்டு வர மாட்டாங்க, வெளிநாட்டில் தான் படிக்க வைப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் அவங்கள உள்ளே கொண்டு வந்திருக்கீங்களே. கோபி, நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நான் நேசிச்சேன் சார். ஐ லவ் சினிமா. அது எப்படின்னா, இப்போ நம்ம பிரகாஷ் ராஜ் இருக்கார், அவர் வாரிசு இருந்ததுன்னா அவர் யாருமே என்கரேஜ் பண்ணுறது கிடையாது அந்த காலத்தில். இப்போ தான் எல்லாருமே வாரிசு வரணும், அவங்க நம்மளுடைய வாரிசு சொல்லணும்னுட்டு எல்லாருமே இப்போ என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் அன்றைக்கி அந்த காலத்துலேருந்து வந்து யாருமே என்கரேஜ் பண்ணல. பட் நான் மட்டும் ஐ லவ் சினிமா, வேறு எதுவுமே இல்லை. அதனால்தான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு டான்ஸ் படிக்க வச்சேன், அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் உங்களுக்கு தெரியும், அதுதான் ரொம்ப பெருமை. பட் அந்த பேரை அவங்க காப்பாற்றிக்கிட்டாங்க. ஹேண்ட்ஸ் அப் என்னுடைய சன்ஸ். கிரேட். இன்னைக்கு இந்திய சினிமாவே ஆட்டி வைப்பது இந்த குடும்பம் தான். இந்த அருமையான தருணத்தில் நான் அவருடைய பிள்ளைகளை இந்த மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். பிரபுதேவா மாஸ்டர், ராஜு சுந்தர மாஸ்டர், நாகேந்திர பிரசாத். காண கண்கோடி வேண்டும். What a shot, man. They deserve a standing ovation. முதல்ல நான் பிரபுதேவா கிட்ட தான் பேசணும். எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் இந்த அவார்டை கொடுத்ததுக்கு விஜய் டிவிக்கு நன்றி. அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் அவங்க அப்பா ஒரு ஹீரோ தானே அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் எனக்கும் எங்கள் அப்பா தான் ஹீரோ. தெரில என்ன பேசுகிறேன்னு தெரில. ரொம்ப நன்றி. இல்லை, இன்னைக்கு பிரபுதேவாங்கிற ஒரு மாஸ்டர் இந்திய அளவில் ஹிந்தியில் கூப்பிடுறாங்க, எல்லா ஸ்டேட்லேயும் கூப்பிடுறாங்க. ஒரு டான்ஸ் ஒரு சாங் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இவ்வளவும் எதனால் வாய்த்ததுன்னு நினைக்கிறீங்க? எதனால் இவ்வளவும் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? அது சில தான் சொல்லுவாங்கள்ல, பிளட்லேயே இருக்குன்னு. என் அப்பாவுக்கு நான் பிறந்ததால எனக்கு வந்துடுச்சு, அவ்வளோதான். திரு ராஜு சுந்தரம் மாஸ்டர். மாஸ்டர் ஆனது காரணம் வந்து எங்கள் அப்பா தான். அதாவது 3 பசங்களும் வந்து சினிமாவில் வரணும்னு இருக்குமோ இருக்காதே தெரியல. பட் இவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணி, ஆனால் இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் வர அப்பா மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி என்னை கொண்டு வந்துட்டார். நானும் மாஸ்டர் ஆகிட்டேன், வேறு வழி இல்லை. எனக்கு அதுக்கு மேலே எதுவும் தெரியல. எனக்கும் படிப்புலேயும் ஆவரேஜு. அதனால் சில ஷூட்டிங்கெல்லாம் இவரை கூப்பிட்டா என்ன அமைச்சிருக்காரு. பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. பட் வீட்டுக்குள்ளே 3 டான்சர், பக்கத்திலே ஒரு பயங்கரமான டான்சர், அங்கிட்டு ஒரு டான்சர். இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி நீங்கள் போராடி ஒரு மாஸ்டராக வந்தீங்க? அப்பா நான் மாஸ்டர் எல்லாம் போராட முடியல. ஏன்னா இவர் பயங்கரமாக ஆடுவார். ஸோ அந்த பக்கமே நான் போகல. எனக்கு என்ன தோணுமோ அதுதான் செய்வேன். நான் எப்பவுமே ஒரு சாங் கேட்டேன்னு எனக்கு ஏதோ தோணும், அது செய்வேன். இன்றைக்கி நான் சங்கர் சாரோட, மணிரத்னம் சார், பாலச்சந்திர சாரோடலாம் ஒர்க் பண்ணுறது காரணம் எங்கள் அப்பா தான்.
ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ லேர்ன் சம்திங். அதான் தண்ணியில் போட்டான நீச்சல் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். தேங்க்யூ. நாகேந்திர பிரசாத், வீட்டில் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபுல் சவுண்டில் பாட்டு வச்சு எல்லாரும் டான்ஸ் ஆடுவீங்களா? சின்ன வயசில் ஆடிந்தோம். அப்புறம் எல்லாரும் அவங்க ப்ரொஃபஷனல் பெரிய ஆள் ஆடும்போது அப்புறம் பார்க்குறது இல்லை. பட் இப்போ உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? ஏன்னா கடைக்குட்டி நீங்கள் எப்போவுமே இருக்கும் அது. அண்ட் கண்டிப்பாக 3 பேருமே வீட்டில் ஆடிட்டே இருக்கேன் போது அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி. எப்படி சாப்பாடு ஊட்டியிருப்பாங்கன்னு தெரியல, உட்காந்துருக்க பிள்ளைக்கே ஊட்ட முடியல. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த இடத்துல. அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில் 3 சீஃப் மினிஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கிற ஒரே டான்ஸ் மாஸ்டர் நான் தான். என்டிஆர், எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா அவர்கள்கிட்ட 3 பேருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். லைஃப்பில் என் ஜீவமானத்தில் அவங்கள மறக்க முடியாது. நன்றி. வேற ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்கள் 3 பிள்ளைங்கள உங்கள் பேச்சை கேட்குற பிள்ளை யார்? கஷ்டமானதில் கேட்குறீங்க. சரி, 3 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எல்லாரையும் பிடிக்கும், இருந்தாலும் ஒரு பிள்ளைய கொஞ்சம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஸ்பெஷலாக பிடிக்கும். இதில் சண்டை வராது சார் சொன்னால். அது அடுத்த கொஸ்டினுக்கு ஒரு லீடாக கூட இருக்கும் மாஸ்டர். இதெல்லாம் வந்து மறக்க முடியல. சினிமாவிலன்னு நான் எப்படி வேணாலும் சொல்லலாம். ராஜு பிடிக்கும். ராஜு, இன்னைக்கு ஆலமரமாக உயர்ந்து நிற்கக்கூடிய சுந்தரம் மாஸ்டர் அண்ட் அவருடைய ஃபேமிலி நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸையும் நிறைய டான்சர்ஸையும் உருவாக்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டில் சுந்தரம் மாஸ்டர் ஸ்கூல்லேருந்து ட்ரெயின் ஆகி இன்னைக்கு தமிழ் சினிமாவின் பல்வேறு இடங்களில் இருக்கவங்களும் மேடைக்கு வந்து அவரை கௌரவப்படுத்தி இந்த விருதை சங்கர் சார் அவர்களோடு சேர்ந்து நின்று கொடுத்தா ஒரு லைஃப் டைம் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்திய சினிமாவே பார்த்து பொறாமைப்பட வேண்டிய ஒரு அழகான தருணம் அரங்கேறுகிறது சங்கர் அவர்களின் பொற்கரங்களால். கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா விஜய் அவார்ட்ஸ் திரு சுந்தரம் மாஸ்டர் அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலியோடு